ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கோயில் கூட முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து கடலுக்கு முளைப்பாரி அலச போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவங்க பாடா படிச்சு முளைப்பாரி அலசதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளேயே கடல் இருக்குது. அதனால் வந்து எல்லாரும் ஊர்லேயே வந்து கிணத்துல அலசுவாங்க. ஊர் கிணத்துல நாங்கள் வந்து கடல்லே போய் அலசிடுவோம். நம்ம ஊருக்குள்ளே கடல் இருக்கும்போது எதுக்கு கிணறு அப்படின்னு சொல்லிட்டு கடல்லே அலச போயிடுவோம். இதான் கடலுக்கு போகிற வழி பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். எங்கள் வீட்டுக்கு பின் சைடு தான் கடல் இருக்குது. அதனால் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி டைம் தான் கடலுக்கு போகிறோம். இல்லைனா யார் போய்கிட்டு இருக்கா? அதனால் எல்லோரும் அப்படியே குடும்பத்தோடு போயாச்சு. போய் சூப்பராக எல்லோரும் முளைப்பாரி அலசினாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். உங்கள் ஊர் வற்றாத சமுத்திரம் கடல் கடல் மாதா. ஓ கடல் மம்மி, இந்த அவளையே ஏற்றுக்கோ, நான் ஓட போகிறேன். நம்ம வீட்டு வாண்டுங்களை கையில் பிடிக்கவே முடியல. ஓடிட்டே இருக்குது கடல் பக்கத்தில். அவளை பார்த்துக்கோ, முளைப்பாரி அலசத்தை எடுத்துகிட்டு வரேன். இதில் நிறைய போடுவாங்கல்ல. முளைப்பாரி அலசிட்டு எல்லோரும் வீட்டை பார்த்து கிளம்புனாலும் நம்ம டீம் கிளம்புற மாதிரி இல்லை. எல்லாம் அங்கே ஒரு போட் ஒன்று கிடந்துச்சு. அதில் ஏறி விளாண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனாலே நேரம் ஆயிட்டு. சரி போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா தம்பிக்கெலாம் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். 3த்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. அப்புறம் சந்தோஷ்க்கு தான் அன்றைக்கி புதுசாக எடுத்த ட்ரெஸ்ஸு தான். எப்படி சொல்லுங்கள். எல்லாமே ரேட் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம். நம்மளுக்கு வசதி அவ்வளோதான். அதனால் ரொம்ப ஹை ரேஞ்சுக்கெலாம் எடுக்க மாட்டோம். அப்புறம் எனக்கு ஜேசியை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாகும். ஜேசி புது ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இல்லை. அது பால் காய்ப்பு கொடுப்பாங்களா அந்த ட்ரெஸ் தான். ஒரே ஒரு வேட்டி மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து அதிகமாக ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஏன்னா வீடு பால் காய்க்க கொடுக்காங்கள, அதை வச்சு நாங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை வந்து வருஷம் இந்த ஆடு வெட்டும் போது பக்கத்தில் நின்று வந்து ட்ரெஸ் எல்லாம் பிளட் ஆக்கி நாசமாக்கி இதே வேலை தான். சந்தனம் பிளட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அது அவ்வளோதான். ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுற வேண்டியதான். அப்புறம் வந்து நைட்டு வந்து டான்ஸ் நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆடல் பாடல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.